பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்களுக்கு தெரியும், தமிழகத்துல தேர்தல் காலம் ஆரம்பித்து சூடு பிடித்து சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய 234 தொகுதிகளிலுமே கூட தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் மனதில் முன்னணியில் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மனதில் முன்னணியில் வந்து கொண்டிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த வெற்றி செய்தி என்பது கருத்து கணிப்புகளிலும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது என்கிற செய்தி மக்கள் மனதில் ஒரு சந்தோஷ செய்தியாக வந்திருக்கிறது. திமுக இந்த தேர்தலிலும் தங்களுடைய வழக்கமான நயவஞ்சக வேலைகளை காட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அவர்கள் வாக்குறுதியில் அறிவித்த 8000 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் தரோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. உங்களுக்குலாம் தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அறிவிச்சிருந்தாரு, 10,000 ரூபாய் அறிவிச்சிருந்தாரு. ஆனால் திமுக டோக்கன் சொல்லி அறிவிச்சாங்க. ஏன் டோக்கன் அறிவிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அப்பொழுதே நமக்கெல்லாம் சந்தேகம் இருந்தது, ஏன் இவங்க டோக்கன்னு சொல்றாங்கன்னு. இப்போ தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் இந்த 8000 ரூபாய் டோக்கன் அப்படிங்கிற பேர்ல வீடுகளில் விநியோகித்து வருகிறார்கள். இது மிக மிக மோசமான ஒரு செயல், மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல். இதை தேர்தல் ஆணையம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இது திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி டோக்கன் ஃபார்முலா. இந்த டோக்கன் ஃபார்முலா எனக்கு நல்லா தெரியும். 2024 திருவண்ணாமலையில் ஆரம்பிச்சு இந்த டோக்கன் ஃபார்முலா. நான் பிரச்சாரத்திலே சொன்னேன், ஏவா வேலு அவர்களை டோக்கன் வேலு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது திருவண்ணாமலை டோக்கன் ஃபார்முலா. இப்போ இந்த 8000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த டோக்கனை வீடு வீடா திமுகவினர் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் விநியோகித்து வருகிறார்கள். இது ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பது போன்ற மிக மோசமான ஒரு செயல். இந்த டோக்கனை 8000 ரூபாய் லஞ்சமாக தேர்தல் ஆணையம் பாவித்து உடனடியாக இது போல டோக்கன் விநியோகிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும். இந்த டோக்கன் கொடுப்பவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த டோக்கன் ஃபார்முலாவை திமுக கைவிட வேண்டும். இது மக்களை ஏமாற்றுகிற இந்த போக்கில் இருந்து இவர்கள் வெளிவர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கண்டனத்துடன் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம். இது மாதிரியான ஏமாற்று வேலைகளுக்கெல்லாம் மக்கள் இந்த முறை மயங்க போவது கிடையாது. மக்களுடைய வாக்குகளை பணம் கொடுத்து இந்த மாதிரியான டோக்கன்களை கொடுத்து ஏமாற்றி வாங்கிவிடலாம் என்று திமுக நினைக்க கூடாது. நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் இந்த நேரத்தில் கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். இது மாதிரியான டோக்கன்கள் 234 தொகுதிகளில் எந்த தொகுதியில் விநியோகப்பட்டாலும் கூட அது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதை நாங்கள் பத்திரிகையாளர்களிடம் இதை வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் முக்கியமாக இந்த பிரஸ் மீட்டுக்கு உங்களை கூப்பிடணும். அடுத்ததாக இந்த திருச்சி பகுதியில் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், தொடர்ந்து கஞ்சா, போதைப்பொருள் பரவல், இந்த மாத்திரை வடிவத்தில் இல்லை பல்வேறு வடிவங்களில் போதைப்பொருள் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. 2021 ஆண்டிற்கு முன்பாக திருச்சி பகுதியில் இவ்வளவு போதைப்பொருள் கஞ்சா பரவல் இல்லை. 5 வருஷத்துல திமுகவினுடைய ஆட்சியில் போதைப்பொருள் பரவல் கட்டுக்கடங்காமல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த கல்லங்காடு, உறையூர் எல்லா பகுதிகளிலும் கூட கஞ்சா, போதைப்பொருள், போதை மாத்திரைகள் எல்லாம் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அமையவிருக்கிற அதிமுகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆன உடனேயே கூட இந்த போதைப்பொருள் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தனிப்படை அமைத்து உடனடியாக இந்த போதைப்பொருள் பரவல் கட்டுப்படுத்தப்படும், தடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த செய்தி மக்கள் மனதில் ஒரு நம்பிக்கை கீற்றாக விழுந்து கொண்டிருக்கிறது. போதைப்பொருள் பரவல் காரணமாக தமிழகத்தினுடைய இளைய தலைமுறை கிட்டத்தட்ட அவருடைய எதிர்காலம் அழிந்து விட்டிருக்கிறது. எங்களுடைய ஆட்சி அமைந்தாலும் கூட போதைப்பொருள் பரவலை தடுத்து நிறுத்தி போதைப்பொருள் பரவல்ல போதைக்கு அடிமையாக இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாங்கள் இருக்கோம். அப்படி இந்த திமுகவினுடைய ஆட்சி முழுமையாக இளைஞர்கள் எதிர்காலத்தை சூறையாடி இருக்கிறது.
இவ்வளோதான் நாம சொல்ல நினைச்ச விஷயம் இதுதான். இந்த டோக்கன் விஷயத்துக்கு தான் முக்கியமாக இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டு. நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. கோயம்புத்தூர் பகுதிகளில் இந்த மாதிரி டோக்கன் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மண்டலத்திலும் பல்வேறு இடங்களில் இந்த பொன்மலை பக்கத்துலலாம் இந்த டோக்கன் ஒரு சில ஏரியாங்களில் கொடுத்துருக்காங்க. வட மாவட்டங்களில் இந்த திருவண்ணாமலை பகுதிகளில் ஒரு சில உள் கிராமங்களில் இந்த மாதிரியான டோக்கன் விநியோகம் இப்போதான் இந்த விநியோகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டோக்கன் சிஸ்டத்தை மக்கள் இந்த மாதிரியான போலி டோக்கனுக்கு ஏமாற வேணாம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி டோக்கன் திமுக காரங்க கொடுத்தாங்கன்னா கீச்சு மூஞ்சில கிடாசு. 5 வருஷமா நம்ம வாழ்க்கையை வீணாக்கிட்டு இந்த மாதிரி டோக்கன் கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற இந்த திமுகவினரை மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். ஏற்கனவே ரகுபதி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போக முடியல, திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் போக முடியல, விரட்டப்படுகிறார்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விரட்டப்பட்டிருக்கிறார். அதனால இந்த மாதிரி டோக்கன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா மக்கள் விரட்டி அடிக்க வேண்டும். நாங்கள் கையும் களவுமா பிடிச்சி கண்டிப்பா தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைப்போம் பாஜகவினர். இதை தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த டோக்கன் விநியோகத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். இனிமேதான் புகார் கொடுப்போம். இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டோக்கன் இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை உடனடியாக உங்களுடைய பொது புத்தி ஊடகங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஊடகங்களை சந்தித்து இந்த செய்தியை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இனிமேலும் இந்த டோக்கன் விநியோகம் தொடர்ந்தால் நாங்கள் கையும் களவுமாக திமுகவினர் கொடுக்குறப்பே பிடிச்சி நாங்கள் புகார் அளிப்போம். தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு? இந்த நீங்க புகார் கொடுத்தா ஒருத்தர் ஏன்னா இதனால் வரைக்கும் என்ன குற்றச்சாட்டு என்னன்னா திமுகவோட 4 ஆண்டுகள் ஆட்சியில செயல்பட்டவங்க தான் இப்போது மீண்டும் அவர் இருக்காங்க தேர்தல் ஆணையத்தில் உள்ளவங்க. அதனால அவரோட செயல்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க புகார் கொடுத்தாலும்? இல்ல, பல இடங்களிலும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. நீங்க உதாரணத்திற்கு காவல்துறையினுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை. அவர்கள் இன்னுமே திமுக ஆட்சியில் இருந்த அராஜகங்கள் எல்லாம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க சொன்னது போல தமிழகத்துடைய தென்பகுதியில பதநீர் இறக்குகிற ஒரு தொழிலாளி கல் இறக்குறாருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு துப்பாக்கியால அவருடைய 2 கால்களிலும் சுடப்பட்டிருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க சார். கள்ளச்சாராயம் காய்ச்சனனுடைய நகத்தை கூட இவங்களால பிக்க முடியல. கண்ணுக்குட்டிங்கிற ஒரு திமுக காரன் தான் என் கள்ளக்குறிச்சியில 66 பேர் சாவுக்கு காரணமான கள்ளச்சாராயத்திற்கு மிக முக்கியமான குற்றவாளி. கள்ளச்சாராயம் காய்ச்சறவனை விட்டுறாங்க, கஞ்சா விற்கிறவனை விட்டுறாங்க, கல் மட்டும்தான் இங்க தமிழகத்துல போதை பொருளாம். அது கூட ஒரு 17 தான் இறக்குனார். ஒரு பனைமரம் ஏழுகிற ஒரு தொழிலாளி காலில் சுடப்பட்டிருக்காருன்னா அவருடைய வாழ்வாதாரம் என்ன வருது? எப்படி மரம் ஏற முடியும்? இவ்வளவு திமிர்த்தனமாக காவல்துறை நடந்து கொள்ளுகிறது என்று சொன்னால், அதுவும் எலெக்ஷன் நேரத்துல கூட 51 காவல் நிலைய மரணங்களை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அவர்கள் தான் காவல்துறையினுடைய இந்த திமிர்த்தனமான போக்கிற்கு காரணம். இப்ப பல இடங்களிலும் காவல்துறையினர் அவர்கள தான் இருந்துட்டு இருக்காங்க. மற்ற அஃபீஷியல்ஸ் அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. முடிந்த அளவிற்கு தேர்தல் ஆணையம் அதிகாரிகளை மாற்றி இருக்கிறது. இன்னும் கூட தமிழகத்தினுடைய எல்லா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் பல இடங்கள்ல மாற்றப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த டோக்கன் விஷயத்துல தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். திருச்சி மாவட்ட கலெக்டர் தொடர்ந்து திமுகவினருக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். குறிப்பாக அமைச்சர் நேரு அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இந்த பகுதியில் எழுந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு அவரை மாற்றம் செய்து வெளி மாநிலத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு அதிகாரி இந்த இடத்துக்கு தேர்தல் முடிகிற வரை பணியில் அமர வைக்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது தொடர்பாக எதுவும் புகார் எதுவும் கொடுப்பீங்களா? ஏன்னா இங்க போலீஸ் கமிஷனர் கூட பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆதரவாக தான் எல்லாமே செயல்பட்டு இருக்காங்க திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும். நீங்க எதுவும் புகார் எதுவும் கொடுப்பீங்களா? உடனடியாக இது சம்பந்தமாக நாங்கள் கலந்து பேசி முடிவெடுத்து திருச்சி மாவட்டத்தில் அமைச்சரின் ஊதுகுழலாக இருக்கிற அதிகாரிகள் உடனடியாக
மாற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கவிருக்கிறோம். அதற்கு பிறகும் கூட தொடர்ந்து நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி இந்த அதிகாரிகள் மாற்றப்பட்டால்தான் திருச்சி பகுதியில் ஒரு நியாயமான தேர்தல், ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடம் ஏற்படும். ஆகையால உடனடியாக இதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். சந்தீப் மிட்டல் மாற்றப்பட்டதற்கான காரணம் இது தேர்தல் ஆணையம் எடுக்கிறதுக்கு நாம தேர்தல் ஆணையத்தை தான் பதில் சொல்லணும். இல்லை சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் நாம ப்ரோவோ கான்ஸோ நம்ம சொல்ல முடியாது. தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் ஆணையம் தான் அதை முடிவு செய்ய முடியும். உங்களுக்கு நல்லா தெரியும், தேர்தல் முடிகிற வரை, தேர்தல் அறிவிப்பு வெளியாகிற வரை ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் தேர்தல் ஆணையத்துறை கட்டுப்பாட்டில் வந்தோம். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அமைச்சருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு புகார் இருக்கிற அதிகாரிகள் இருக்கக்கூடாது. அப்போதான் ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடத்துறதுக்கான ஒரு என்ஷோர் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்றோம். மாற்றுறதுக்கான அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. அந்த எலெக்ஷன் டைம்ல அவங்க பண்ற டிரான்ஸ்ஃபர்ஸோ இல்லை மாற்றலையோ கோர்ட்டால கூட கேள்வி கேட்க முடியாது. திருச்சி கலெக்டர் எடுத்துக்கிட்டாலும் அவர் தேர்தல் அதிகாரியாவே இருந்தார். அவர் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கு ஆதரவா இருக்கிறதா தான் கட்சிகளோட குற்றச்சாட்டுகள் இருக்கு. திருச்சி கலெக்டர் இன்னும் மாத்தாம இருக்கிறதுக்கான காரணம் இல்லை, இது தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அதான் இப்போ நான் சொன்னேன், தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு இந்த பகுதியில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. திருச்சி பகுதியில் கலெக்டராக இருக்கட்டும், எஸ்பியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அமைச்சர் கே நேரு அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பத்திரிகை நண்பர்கள் சொல்றீங்க, பொதுமக்கள் சொல்றீங்க, அனைத்து ஜனநாயக சக்திகளும் கூட இந்த கோரிக்கையை, இந்த கேள்வியை எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இது தொடர்பாக பாஜக உரிய நடவடிக்கையை, உரிய புகாரை தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கும். சமீபத்துல மணிகண்ட பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் பணம் நைட்டு 10:30 மணிக்கு 10:30 மணிக்கு 1.5 கோடி ரூபாய் தேர்தல் பறக்கும் படை கைப்பற்றாங்க. 10 நிமிஷத்துல அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வந்த உடனே அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பிளஸ் அந்த வீடியோ ஆதாரத்தையும் டெலிட் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே இவங்களுடைய சப்போர்ட் இல்லாம நடக்காது. மணிகண்டபுரத்தில் நடந்தது. மணிகண்டம் கடந்த வாரம் இரவு 10:30 மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது. அந்த வீடியோவை உடனடியாக டெலிட் பண்ண சொல்லி திண்டுக்கல் வேண்டும். ரொம்ப சீரியஸ் இஷ்யூ சார் நீங்க ரைஸ் பண்ணது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் மணிகண்டம் பகுதியில் நைட்டு 10:30 மணிக்கு காவல்துறையினர் சோதனையின் போது 1.5 கோடி ரூபா பணம் மாட்டுது. அது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. 2 கட்டப்பையில கொண்டு வந்து விடுவிச்சுட்டாங்க. அது வீடியோவும் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பொதுமக்கள் தேர்தல் ஆணையம் செய்கிற எல்லா அவங்க செக்கிங் எல்லாத்துக்கும் நம்ம ஒத்துழைக்கிறோம். ஏன்னா தேர்தல் முறையாக நடக்கணும், பணப்பட்டுவாடா நடத்தக்கூடாது, வாக்காளர்களுக்கு பணம் எடுத்து செல்லப்படக்கூடாது என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த செக்கிங் நடக்கிறதுனால பொதுமக்கள் நாமும் கூட அதற்கு ஒத்துழைப்பு தருகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற இந்த சம்பவம் மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. இது தொடர்பாகவும் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி உரிய ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்துறோம். நீங்க ஏற்கனவே நம்ம சொன்னது போல தேர்தல் ஆணையம் நடுநிலையாக ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் நோடல் ஏஜென்சி, அவங்க யார் மூலமாக செயல்பட வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் மாநில அரசினுடைய அதிகாரிகள் மூலமாகத்தான் செயல்பட வேண்டியிருக்கிறது. அதுல இந்த மாதிரியான தவறுகள் நேர்ந்து விடுகிறது என்று நினைக்கிறேன். இருந்தாலும் கூட இது தொடர்பாகவும் நாங்கள் புகார் அளிக்கிறோம். ஓகேவா?